வாழ்க வளமுடன். பெயர் கொடுக்கப்படவில்லை, ஆனால் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். லக்னத்தில் சந்திரன் ப்ளஸ் கேது, 7 சூரியனுடன் ராகு, இந்த இணைவு மிக பலமான தோஷமா என்று கேட்டிருக்கின்றார். இது சரியான கேள்விதான். ஏனென்றால் சந்திரன் ப்ளஸ் கேது நேர் 7 சூரியனுடன் ராகு, இந்த இணைவு கிரகணத்தை குறிப்பிடும், கிரகண தோஷத்தை குறிப்பிடும். ஆனால் அதற்கு அளவு உண்டு. எப்படி அளவு உண்டு என்றால், கேதுவுடன் இணைந்த சந்திரன் ஒரு நட்சத்திரத்தின் ஒரு பாதசாரமாகிய 3.20 டிகிரிக்குள் இருந்தால் கேதுவினால் சந்திரன் பாதிக்கப்படுவார், சூரியனும் பாதிக்கப்படுவார். கேதுவோட சூரியனும் இருந்தாலும் சூரியனுக்கும் கிரகண தோஷம் ஏற்படும், சந்திரனுக்கும் கிரகண தோஷம் ஏற்படும் 3.20 டிகிரிக்குள் இணைந்திருக்கும் பொழுது. அதே போல் 7 சூரியனுடன் ராகு, அவரும் அந்த 3.20 டிகிரியில் இணைந்திருந்தால் கிரகண தோஷம் உண்டு. சந்திரனும் அதே போல் 7 நின்று ராகுவுடன் இணைந்திருந்தால் கிரகண தோஷம் உண்டு. பொதுவாக 7ஆம் இடம் என்று இல்லை, எந்த இடத்திலே சந்திரனோடு கேத்து, சந்திரன் சூரியனோடு கேத்து, சந்திரன் சூரியனோடு ராகு இணைந்திருந்தாலும் டிகிரி அடிப்படையிலே இவர்கள் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய நிலை 3.20 டிகிரிக்குள், ஒரு நட்சத்திரத்தின் 4 பாதங்களிலே ஒரு பாத அளவாகிய 3.20 டிகிரி அளவுக்குள் இவர்கள் இணைந்திருந்தால் இவர்களுக்கு கிரகண தோஷம் ஏற்பட்டு இவர்களின் செயல்பாடுகள் சரியாக வேலை செய்யாது. இதை நாம் கணக்கில் அந்த டிகிரி அடிப்படையில் கவனித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியே இது கிரகண அடிப்படையில் ஏற்படுவது தான். சந்திரன் சூரியனுடன் நேர் கோட்டிலே ராகுவும் கேதுவும் இணையும் பொழுதுதான் கிரகணம் ஏற்படுகின்றது. அது அதனுடைய கணக்கீடுகள் எல்லாம் திருக்கணித பஞ்சாங்கத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதென்றால் 3.20 டிகிரிக்குள் இருந்தால் சூரியனும் சந்திரனும் ராகு கேதுவுடன் இணைந்திருந்தால் கிரகண தோஷம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்ப பலனை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள்.